கடல் அலைகள் தினமும் கோயிலை தொட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா முருகன் கருவறையை ஒரே ஒரு தடவை கூட கடல் நீர் தொடல. ஏன்? இந்த கோயில் கட்டப்பட்ட இடமே மர்மம். பாறை இல்லை, மலை இல்லை, முழுக்க முழுக்க மணல்தான். ஆனா 1000 ஆண்டுகளா கோயில் சாயல, நகரல, உடையல. இன்னொரு பயங்கர ரகசியம். புயல், சுனாமி, பெருங்கடல் சீற்றம் வரப்போற நேரத்துல கடல் அலைகள் திடீர்னு கோயிலிலிருந்து பின்வாங்கும். இது விஞ்ஞானமா இல்ல முருகன் சக்தியா? கருவறைக்குள்ள நின்றா சாதாரணமாக காற்று அடிக்கவே கூடாது. ஆனா பக்தர்கள் சொல்றாங்க, அங்க திடீர்னு சூடான காற்று வீசுதாம். அந்த நேரத்துல முருகன் சக்தி அசைவதாக நம்புறாங்க. அதுவும் இல்ல, முருகன் சிலை கடலுக்கு நேர்முகமா இல்ல, சூரபத்மன் வீழ்ந்த திசையை நோக்கிதான் இன்னைக்கும் நிற்கிறார். ராத்திரி அர்த்தஜாம பூஜைக்கு பிறகு கோயில் உள்ளே ஒருவிதமான அதிர்வு உணர்வு வரும் என பூசாரிகளே ஒத்துக்கிறாங்க. இது ஒரு கோயிலா இல்ல கடலும் காலமும் கூட முருகனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிற ஒரு உயிருள்ள சக்தி மையமா?